ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம இங்கேருந்து ஏசி இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா, ஏசி இன்புட் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இதில் போய் படும். அப்போ இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஏரியாவில் போய் பட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த இஎம்எஃப்னால நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது இன்டியூஸ்டு கரண்ட் சொல்லுவோம். தூண்டப்பட்ட மின்னோட்டம் இங்கே ஒரு உருவாகுது. இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டனால இன்டியூஸ்டு கரண்ட்னால இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா இதில் போய் படுது. ஓகேங்களா, அப்போ இது வந்து இஎம்எஃப் ஆஃப் செகண்டரி காயில், இது இஎம்எஃப் ஆஃப் பிரைமரி காயில். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் கண்டுபிடிப்போம். பவர் என்னது, வோல்டேஜையும் கரண்ட்டையும் மெஷர் பண்ணுறது. அப்போ இது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். அப்போ நம்ம ஈஸியாக அதில் பார்க்கலாம். Vp/Vs = IS/IP = NP/NS = EMF/P/EMFs இப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்போ பாருங்களேன், இது NP அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு பிரைமரி வோல்டேஜும் அதிகமாக இருக்கும், இன்புட் வோல்டேஜும் அதிகமாக இருக்கும். அப்போ செகண்டரி வோல்டேஜ் அவுட்புட்